السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا ومولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ يعدكم الله إحدى الطائفتين أنها لكم. صدق الله مولانا العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 18ஆம் நாள் தராவிகை முடித்தமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நேற்று பத்ர் போர்க்களத்தினுடைய நிகழ்வுகளை பார்த்து வந்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய படைகளுக்கு மத்தியிலே ஒரு ஆலோசனை செய்கிறார்கள். இப்படி மக்கத்து முஷ்ரிக்குகள் எல்லாம் அபூ சுஃபியான் அவர்களுடைய வியாபார கூட்டம் நம்மை விட்டு தப்பி ஓடிய பிறகும் கூட நம்மை தாக்குவதற்காக அல்லது இங்கு வந்து தங்குவதற்காக அவர்கள் படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நம்ம இப்படியே மதீனாவுக்கு திரும்பி போயிடலாமா, இல்ல இருக்கலாமா, இருந்து அவங்கள்ட்ட என்னன்னு பார்த்துட்டு போவோமா என்று ஒரு ஆலோசனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்த போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இறக்கினான். 8வது சூராவின் 7வது திருவசனம்: வைது யஇதுகுமுல்லாஹு இஹ்தத் த்வாயிஃபத்தைனி அன்னஹா லக்கும். புறப்படும் போதே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த வாக்குறுதியை கொடுத்து அனுப்புகிறான். நபியே, உங்களுக்கு இரு கூட்டத்தில் ஒன்றை நிச்சயம் நாம் தருவோம். இரு கூட்டத்தில் ஒன்றை நிச்சயம் நாம் தருவோம். ஒன்று வியாபார கூட்டம், இன்னொன்று வெற்றி. இந்த இரண்டில் ஒன்று வியாபார கூட்டம் தப்பிச்சு போயிடுச்சு, அப்ப வெற்றி கிடைக்க வாய்ப்புள்ள ஒன்று. இதைத்தான் அல்லாஹ் சொல்லி இருக்க வேண்டும். பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தாலும் ஒரு ஆலோசனைக்காக சஹாபாக்களை அழைத்து ஆலோசனை செய்கிற போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்து ஃபகால ஃபஅஹ்சன், நபி அவர்களே, நாம் போவது என்று நீங்கள் முடிவெடுத்திருக்கிறீர்கள், அதுவே ரொம்ப சிறப்பானது, போலாம். ஃபகாம உமர் ஃபகால ஃபஅஹ்சன். அடுத்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்தார்கள். எழுந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவு தான், நாம் தாராளமாக போருக்காக போகலாம், பரவாயில்ல, இருக்கிறத வச்சு நம்ம மோதி பார்க்கலாம் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சொன்னார்கள். ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போதும் எந்த முடிவும் எடுக்கவில்லை. அப்போது ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அன்சாரிகளுடைய தலைவர், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இவர்கள் எல்லாம் முஹாஜிர்கள், அதாவது மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள். இவர்கள் நாம் தயார் என்று சொல்கிற போது அன்சாரிகள் தரப்பில் இருந்து இன்னும் யாரும் வாய்விடவில்லை, இன்னும் யாரும் எந்த கருத்தும் சொல்லவில்லை என்ற நிலையில் அன்சாரிகளுடைய தலைவரான ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்து, வல்லாஹி லக அன்னக துரீதுனா யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கேட்டே விட்டார் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நபி அவர்களே, நீங்கள் எங்களை நாடுகிறீர்களோ, இன்னும் எங்க தரப்பிலிருந்து யாரும் எதுவும் சொல்லலையே என்று நினைக்கிறீர்களோ என்று கேட்க, கால கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஜல், ஆமா, உண்மைதான், முஹாஜிர்கள் ரெடின்னு சொல்லிட்டாங்க, ஆனா அன்சாரிகளாகிய நீங்கள் இன்னும் ஒன்னும் சொல்லல,
உங்களுடைய அனுமதியும் பெற்ற பிறகுதான் நான் முடிவெடுக்க போறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் என்று சொல்ல قال سعد بن معاذ ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க கத் ஆமன்னா பிக், நபி அவர்களே உங்களை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். வஸத்தக்னாக, பலரும் உங்களை பொய்யன் என்று சொல்லும் போதெல்லாம் உங்களை நாங்கள் உண்மையானவர் என்று உண்மைப்படுத்தி இருக்கிறோம். வஷஹித்னா அன்மா ஜித்த பிஹி ஹுவல் ஹக்கு, நீங்கள் எதை கொண்டு வந்தீர்களோ அந்த மார்க்கமே சத்திய மார்க்கம் என்று நாங்கள் சாட்சியும் சொல்லி இருக்கிறோம். وَأَعْطَيْنَاكَ عَلَى ذَلِكَ عُهُودًا وَمَوَاثِيقَ عَلَى السَّمْعِ وَالطَّاعَةِ, இப்படி நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்பதன் மீது உங்களிடத்தில் சத்திய பிரமாணமும் நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்போம். சம்அ வத்தாஆ என்று சொன்னால் கேட்டு நடப்போம். சமிஅனா வ அத்தானா, குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வார், நபி என்ன சொல்கிறாரோ என்ன சொன்னாலும் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை சமிஅனா வ அத்தானா, நீங்க என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்டு நடப்போம் என்று அல்லாஹ் சொல்வதை போல ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உண்மைதான், நாங்கள் உங்களிடத்திலே சம்உவத்தாஆ, நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் ஏற்று நடப்போம் பின்பற்றுவோம் என்று நாங்கள் வாக்குறுதி தந்திருக்கிறோம். ஃபம்தி யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிமா அரத்த, நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை நடத்துங்கள் யா ரசூலல்லாஹ். ஃபனஹ்னு மஅக, நிச்சயம் நாங்கள் உங்களோடு இருப்போம். ஃபவல்லதி பஅஸக பில் ஹக், எந்த இறைவன் உங்களை சத்தியத்தை கொண்டு அனுப்பினானோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லவிஸ்தஅரல்த பினா ஹாதல் பஹர லஹலனாஹு மஅக மா துக்லிஃபு மின்னா ரஜுலுன் வாஹித், இதோ ஒரு கடல் இருக்கிறது, சமுத்திரம் இருக்கிறது, எல்லோரும் அந்த கடலில் குதியுங்கள் என்று சொன்னாலும் நாங்கள் அந்த கடலில் குதிப்போம், எங்களில் ஒருவர் கூட பின்வாங்க மாட்டோம். நீங்க சொல்வதை நாங்கள் ஏன் எதுக்கெல்லாம் காரணம்லாம் கேட்கவே மாட்டோம். கடல்ல குதிங்க அப்படின்னா செஞ்சிருவாங்க, குதிச்சு சமயனா அத்தானா, எங்களுடைய நிலை என்னன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்டு நடப்பது. காரணம் என்னன்னா நீங்க சத்தியத்தை தான் சொல்வீர்கள் என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம். எனவே நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை முடிவெடுங்கள் யா ரசூலல்லாஹ். வமா நிக்ரிஹு அன் துல்கிய பினா அதுவன் அதுவனா கதா, நிச்சயமாக நாளை நாங்கள் எங்களுடைய எதிரியை சந்திப்பதில் எங்களுக்கு எந்த கஷ்டமும் கவலையும் கிடையாது. நாங்க இதை பத்தி யோசிக்கல, ஐயோ நாளைக்கு போய் சண்டைக்கு போடுமே என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னா நாங்க என்ன செய்யல, பயப்படல, நாங்க தைரியமா தான் இருக்கிறோம் யா ரசூலல்லாஹ் என்று சதக இந்த லிகா லஅல்லல்லாஹு யுரீக ஃபீனா மா தகர்ர பிஹி ஐனுக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய கண் குளிர்ச்சி எதில் இருக்கிறதோ நிச்சயம் அதை நாங்கள் செய்வோம். நீங்க என்ன விருப்பப்படுறீங்களோ அதை நாங்கள் செய்வோம். ஃபஸிர் பினா அலா பரக்கத்தில்லாஹ் கைர், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பரக்கத்தால எங்களை கொண்டு நீங்கள் புறப்படுங்கள், அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான் என்று ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அன்சாரிகள் சார்பாக அன்சாரிகளுடைய தலைவர் என்கிற முறையில் அவர் எழுந்து பேசினார். ஒரு மஷ்வராவுடைய அமைப்பு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதையும் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். பல வகுப்பாரை சார்ந்தவர்களும் இருக்கிறோம் என்கிற ஒரு நிலையில் ஒரு ஆலோசனை என்று வருகிற போது இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு எது சரி செய்யக்கூடாது, கத்தக்கூடாது. நாம சார்பா நம்மளுடைய தலைவர் யாரோ அவர் என்ன செய்யணும், பேச விடணும். அவர் நம்மளுடைய ஒட்டுமொத்தத்தினுடைய குரலை அவர் என்ன செய்வார், பிரதிபலிப்பார். இப்படித்தான் நடக்க வேண்டும். மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அன்சாரியை சார்ந்தவர்கள். அபூபக்கர் உமர் ரெண்டு பேர் முஹாஜிர்ல எந்திரிச்சு சொன்னாங்களா இல்லையா, அன்சார்ல இன்னொரு சஹாபியும் எழுந்தார். எழுந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எங்களை என்ன மூசா நபியினுடைய கூட்டம் நினைச்சுக்கிட்டீங்களா? ஏன்னா மூசா நபியினுடைய கூட்டத்தவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, 5வது சூராவுடைய 24வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்வான், ஒரு சந்தர்ப்பத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அவருடைய கூட்டத்தையும் அழைச்சிட்டு போய் அங்க ஒரு கொடும் பாவி இருக்கான், நீ அவன் கூட போய் போரிடுங்கள் என்று சொன்ன போது கூட்டம் எல்லாம் வந்துச்சு, பாதி வழியில் நின்றுச்சு. என்னப்பா நீங்க வரலையா அப்படின்னு கேட்டா அந்த கூட்டம் சொல்லுச்சு, ஃபத்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதுன், நீங்க தான் உங்க கூட தான் உங்க அல்லாஹ் இருக்கிறானே, அந்த அல்லாஹ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான அல்லாஹ் வச்ச, அதனால நீங்களும் உங்க அல்லாஹ்வும் போய் என்ன செய்யுங்க, போரிட்டுட்டு வாங்க, நாங்க இங்கேயே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம் என்று சொன்னார்களாம். அப்ப மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, யா ரசூலல்லாஹ், அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமுகள் சொன்னாங்களே நீங்க போய் போரிட்டு வாங்க, நாங்க இங்க ரெஸ்ட் எடுக்கிறோம்னு, அது மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம். எனவே நீங்கள் எங்களோடு தைரியமாக புறப்படுங்கள் என்று மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சொல்ல, அன்சாரிகள் சார்பாக சொல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ரெடியாகி தயாராகி உடனே அனைவர்களையும் கலந்தாலோசித்து இறுதியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு செல்வது என்று முடிவெடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்பி போனார். ஆனா ஒரு நிபந்தனையோடு போனாங்க, அவர்கள் நம்மை தாக்காத வரை நாம் அவர்களை தாக்கக்கூடாது. நாம போருக்கு போல, நாம தற்காப்புக்கு தான் போறோம். அதனால நாம போய் அவங்களை தாக்குறது நமக்கு நோக்கம் அல்ல. அவங்க அடாவடித்தனமா வர்றாங்க, வந்து இப்படி எல்லாம் பதில இருந்து இப்படிலாம் பண்ணுவேன்னு அவன் பேசியிருக்கிறான் அபூஜஹல் 70 வயசு கிழமை. அதனால நாமளும் நம்மளுடைய படையை காட்டுறதுக்காக நம்ம ஒன்றும் பயனாளி கிடையாது, அவனுக்கு பயந்துட்டு ஓடுறதுக்கு. அவன் பாத்தில இருக்கக்கூடிய அசத்தியத்தில் இருக்கக்கூடியவனுக்கே இவ்வளவு திராணி இவ்வளவு தைரியம் இருக்குமே, ஆனால் அல்லாஹ்வோடு இருக்கிற ஹக்கோடு இருக்கிற நமக்கு அவனை விட அதிகமா இருக்கணும். அதனால நாம் என்ன செய்யறோம், போறோம். ஆனா நமக்கு போர் முக்கியம் அல்ல. எனவே அவர்கள் ஏதாவது தாக்குதல் தொடுக்காத வரைக்கும் நாம் என்ன செய்யக்கூடாது, தாக்குதல் தொடுக்கக்கூடாது என்கிற முடிவோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை பத்ரை நோக்கி புறப்படுகிறது. பத்ருக்கு போது பத்ர்ல போய் அங்கே தங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு கூடாரம் ஒன்று தயார் செய்யப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே தங்க வைக்கப்பட்டுச்சு. ஒரு சந்தர்ப்பத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்பாங்க, அக்பிரூனி மன் அஸ்ஜஉன் நாஸ், நீங்களாம் சொல்லுங்க மக்கள்லயே ரொம்ப வீரர், மிகப்பெரிய வீரர் யார் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சஹாபாக்கிட்ட கேட்டாங்க. காலு, சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க, அந்த யா அலி, நீங்க தான் பெரிய வீரர். ஹைபர் கோட்டைக்கு போனீங்க, அந்த கோட்டையினுடைய கதவை என்ன செஞ்சிட்டீங்க, ஒத்த கையில திருகி எடுத்து, அரண்மனையினுடைய கதவு, நம்ம வீட்டு லோக்கல் கதவுலாம் இல்ல, அதையே தட்டி உடைக்க முடியல நம்மளால. ஹைபர் கோட்டை, கோட்டையினுடைய கதவை அதை கையால பிடிச்சி திருகி என்ன செஞ்சிட்டாரு, தூக்கிட்டு அதை கேடயமா வச்சுட்டு சுத்தின ஆள் நீங்க. அதனால உங்களோட ஒரு பெரிய வீரர் யாரும் இருக்க முடியாது, நீங்க தான் பெரிய வீரர் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்ன போது அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களா, அஸ்ஜஉன் நாஸி அபூபக்கர். இல்ல இல்ல இல்ல, உண்மையிலேயே வீரர் யாருன்னா நான் கிடையாது, அபூபக்கர் அவர்கள் தான் மிகப்பெரிய வீரர். ஏன் அப்படின்னா, லம்மாக்கான யௌம் பத்ர், பத்ருடைய சந்தர்ப்பத்தில் ஜாலனாலி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரீஷா, நாங்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்குவதற்காக ஒரு பரணி ஒன்றை நாங்கள் அமைத்தோம். ஃபகுல்னா மை யகூனு மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஅல்லா யஹ்வி இலைஹி அஹதும் மினல் முஷ்ரிக்கீன், முஷ்ரிக்கீன்ல யாரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்காத அளவுக்கு நபிகளாருக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய பாதுகாவலர் யார்? நம்மள யாராவது ஒருத்தர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாரத்துக்கு வெளியே நின்று பாதுகாப்பு கொடுக்கணும். எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், முஷ்ரிக் பக்கத்துல கூட என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, நெருங்க விடக்கூடாது. நபிகளாருக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவர் யார் என்று கேட்டபோது ஃபகான அபூபக்கர் மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாவலராக நின்றார்கள். ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, மா தனா மின்ஹு அஹதுல் இல்லா அபூபக்கர் ஷாஹிதுன் பிஸ்ஸைஃப் அலா ரஅஸி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூபக்கரை தவிர வேறு யாரும் நெருங்கவில்லை. முடிவு முஷ்ரிக்குகள் நெருங்கக்கூடாது என்பதுதான். ஆனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யல, யாரையுமே பக்கத்துல விடல. அவங்க வேலையை பார்த்துட்டு போங்க, ரசூலுல்லாஹ் அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் என்று ரசூலுல்லாஹ் தனி கூடாரத்தில் விட்டாங்களே தவிர யாரையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் அனுமதிக்கவே இல்லை. லா யஹ்வி அஹதுன் இலைஹி இல்லா அஹ்வா இலைஹி அபூபக்கர், அபூபக்கரை தவிர வேறு யாரும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்கவே இல்லை என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள். அப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்வாங்க, அதுக்கு பிறகு நிகழ்ந்த நடவடிக்கைகளை, நகர நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா அஸ்ஹாபிஹி வஹும் 300 வனைஃப், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களை பார்த்தார்கள். அவர்கள் 300க்கும் மேற்பட்டவர்களாக இருந்தார்கள். 300க்கு சொச்சம் 313. வநகர இலல் முஷ்ரிக்கீன், முஷ்ரிக்கீன்களை பார்த்தார்கள். ஃபைதாஹும் அல்ஃபும் வஸியாதா, அவர்கள் 1000க்கும் மேற்பட்டு இருந்தார்கள். ஃபஸ்தக்பல நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்-கிப்லா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிப்லாவை முன்னோக்கி, வ அலைஹி ரிதாஹு வ இஸாருஹு, அவர்கள் மேல ஒரு கீழாடை ஒரு மேலாடை, 2 ஆடைகள் இருந்தது. அந்த ஆடைகளோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிப்லாவை முன்னோக்கி சும்ம கால, பிறகு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம அன்ஜிஸ்லி மா வஅத்தனி,
யா அல்லாஹ் நீ எதை வாக்களித்தாயோ அதை நிறைவேற்றுவாயாக. நம்ம பார்த்தோம் முன்னாடி 8வது சூராவுடைய 7வது ஆயத்தில் அல்லாஹ் வாக்களித்தார், இஹ்தத் தாயிஃபத்தைனி, 2 கூட்டத்துல ஒண்ணு உங்களுக்கு நம்ம தருவோம். ஒண்ணு போயிடுச்சு, இன்னொன்னு இருக்கிற கூட்டம், இது எனக்கு என்ன செய்யணும், கண்டிப்பா வெற்றியாக தரணும். அல்லாஹ்ட்ட கேட்கிற, அல்லாஹும்ம அன்ஜிஸ்லி மா வஅத்தனி, நீ எனக்கு எதை வாக்களித்தாயோ அதை நீ தருவாயாக. அல்லாஹும்ம இன் துஹ்லிக் ஹாதிஹில் உஸ்பா மின் அஹ்லில் இஸ்லாம் ஃபலா துஅபத் ஃபில் அர்தி அபதா. இந்த கூட்டத்தை, இஸ்லாமியர்களுடைய இந்த கூட்டத்தை இன்று நீ அழித்து விடுவாயேயானால் இனி உலகத்தில் உன்னை வணங்க ஒருவரும் இருக்க மாட்டார்கள். பயங்கரமான வார்த்தை இது. பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் எவ்வளவோ இருக்கு. நமக்கு ரொம்ப தெரிந்தது தாயிஃபினுடைய கஷ்டங்கள். அந்த தாயிஃபினுடைய கஷ்டங்களில் கூட பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிட்ட போது, யா அல்லாஹ் என்னை இப்படியெல்லாம் ஒரு மோசமானவங்கள்ட்ட கொண்டு போய் தள்ளுறியே, நான் எவ்வளவுதான் தாங்குவேன், என்னால தாங்க முடியலையே. அப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட முறையிட்டாங்க. எனக்கு தாங்கக்கூடிய சக்தியை கொடு, என்னால தாங்க முடியலையே என்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். ஆனால் பத்ரை பொறுத்தவரை அல்லாஹ்விடத்தில் இப்படியே சொல்கிறார்கள், யா அல்லாஹ் இந்த கூட்டத்தை நீ அழித்து விடுவாரேயானால் இனி உன்னுடைய இஸ்லாம் தலைக்காது. அந்த சஹாபாக்களை போய் இன்னைக்கு நம்மள பல பேர் என்ன சொல்றாங்க, அவனும் நம்மள மாதிரி தானே, அவரும் நம்மள மாதிரி தானே, அவருக்கு என்ன பெரிய சிறப்பு இருக்கு, அந்த சஹாபாக்கள் என்ன பெரிய என்ன 2 கொம்பா முளைச்சிருக்கு அவங்களுக்கு, அவங்களும் சஹாபினா சஹாபி தான், சாதாரண சஹாபி, எல்லாரையும் மாதிரி அவங்களும் ஒரு சஹாபி. இந்த நாக்கூசாம சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். எவ்வளவு உயர்வை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த பத்ரில் கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு, குறிப்பாக ஒட்டுமொத்த சஹாபிகளையும் பார்த்து அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹும் ரதுவானு, நான் அவர்களை பொருந்திக் கொண்டேன், அவர்கள் என்னை பொருந்திக் கொண்டார்கள் என்று சொன்னாலும் பத்ருடைய சஹாபாக்களை குறித்த மட்டில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற வார்த்தை என்ன? இவர்களை அழித்தால், இவர்கள் இல்லையானால் இஸ்லாம் இல்லை, இவங்களை கொண்டுதான் இஸ்லாம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. மிக நீண்ட நேரம் இப்படி துஆவிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தாங்க. ஃபமா ஸால யஸ்தகீது ரப்பஹு வ யதுஹு ஹத்தா ஸகத ரிதாஹு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது அழுது அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருந்ததனுடைய விளைவாக அவர்களுடைய மேலாடை விலகி கீழே விழுந்தது, சரிந்து. ரொம்ப நேரம் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஆடைகள் வழுவி கீழே விழுந்தது. அன்மன்கி பைகி அவர்களுடைய புஜத்தை விட்டும் கீழே இறங்கியது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து ஃபஅகத ரிதாஹு, கீழே விழுந்த துண்டை எடுத்து ஃபரத்தஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியை போர்த்து விட்டு சும்மா அல்தஸமஹு மின் வராஇஹி, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னோடு அணைத்து எழுந்து பின்னாடி வாங்கன்னு இழுத்தாங்க. சும்மா கால, பிறகு சொன்னாங்க, யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபியே, கஃபாக்க முனாஷதுக ரப்பக, உங்களுடைய இறைவனிடத்தில் நீங்கள் உரையாடியதெல்லாம் போதும், உங்க அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்டதெல்லாம் போதும். ஃபைன்னஹு சயன்ஜுஸு லக மா வஅதக, நிச்சயமாக அந்த அல்லாஹ் உங்களுக்கு எதை வாக்களித்தாலோ அதை நிச்சயம் தருவான். ஃபஅன்ஸலல்லாஹு தஆலா, இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆயத்தை இறக்குகிறார். இஸ் தஸ்தகீதுன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் அன்னி முமித்துக்கும் பிஅல்ஃபி மினல் மலாயிகத்தி முர்திஃபீன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆ, அந்த சந்தர்ப்பத்தில் எந்த நேரத்தில் கேட்கிறாங்க? கன்ஃபார்ம் வெற்றி என்பது உறுதியான நேரத்தில். வெற்றி பெறுவோமா தோத்துருவோமான்ற பயமே இல்லை. ஏன் இல்லைன்னா முன்னாடியே அல்லாஹ் வாக்களிச்சுட்டா 2ல 1 கிடைக்கும். கன்ஃபார்மா ஒரு படம் போயிடுச்சு, ஒரு படம் தாண்டி போயிடுச்சு, செல்வம் போயிடுச்சு, அப்ப கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் என்பது கன்ஃபார்ம். ஆனாலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கேட்டாங்க, அழுது தொழுது கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னான் இந்த ஆயத்திலே, இஸ் தஸ்தகீதுன ரப்பக்கும், உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் முறையிட்ட போது, அழுது கேட்டபோது, ஃபஸ்தஜாப லக்கும், அவன் உங்களுக்கு பதிலளித்தான், அல்லாஹ் உங்களுடைய துஆவுக்கு பதிலளித்தான். எப்படி? அன்னி முமித்துக்கும் பிஅல்ஃபி மினல் மலாயிகத்தி முர்திஃபீன், தொடர்படியாக வரக்கூடிய 1000 மலக்குகளை கொண்டு உங்களுக்கு நாம் உதவி செய்வோம் என்று அல்லாஹ் பதிலளித்தான். வெற்றியை கொடுப்போம் முன்னாடியே சொல்லிட்டான். இப்ப கேட்ட துஆவுடைய பிரதிபலிப்பு என்ன? சாதாரண வெற்றியாக இருக்காது, மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் என்பதை அறிவித்து காட்டும் விதமாக, அவங்க வெறும் 1000 தானே, ஒரு 1000 தானே இருக்கிறாங்க,
பிஅல்ஃபி மினல் மலாயிகத்தி முர்திஃபீன். முர்திஃபீன் அப்படின்னு சொன்னா அடுத்தடுத்து பின்னாடி பின்னாடி வந்துகிட்டே இருப்பாங்கன்னு அர்த்தம். பின்னாடி பின்னாடி வரக்கூடிய 1000 பேர்களை கொண்ட படையை, மலக்குமார்களுடைய படையை நாம் என்ன செஞ்சிட்டு இருப்போம்? இறக்கிக் கொண்டே இருப்போம் என்று நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக நன்மாராயம் சொல்கிறார், சந்தோஷமான செய்தியை சொல்கிறார். நன்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத் இறங்கியதும் ரொம்ப சந்தோஷம், அல்லாஹ் நிச்சயம் வெற்றியை தரன்னு ரொம்ப ஓப்பனா வாக்களிச்சுட்டான். முதலையாவது 2ல் 1 தான் சொன்னான், வெற்றின்னு சொல்லல, 2ல் 1 தான் சொன்னான். ஆனா இப்ப இந்த துஆவுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? கன்ஃபார்மே சொல்லிட்டான், 1000 மலக்குமார்கள் வருவாங்க. நீங்க போரிட்டாலும் சரி, போரிடாட்டாலும் சரி, சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தாலும் சரி, மலக்குமார்களே வெற்றி தேடி தந்துருவாங்க என்பதை போல. நீங்க என்ன 1000 பேர் தானே, ஒரு மலக்கு போதும் 1000 பேரை க்ளோஸ் பண்றதுக்கு. ஆனாலும் அல்லாஹ் என்ன செஞ்சா, அப்படி 1-2 பேரெல்லாம் 1000 பேர் வந்துகிட்டே இருப்பாங்க, படப்படையா சாரையா வந்துட்டே இருப்பாங்க. இதையும் மீறியா நீங்க தோத்துற போறீங்க? சான்ஸே இல்லை, நீங்க தோக்குறதுக்கு வழியே இல்லை என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை, திருப்தியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். போரினுடைய ஆரம்பம் அஸ்வத் இப்னு அப்துல் அஸத் என்று சொல்லக்கூடிய முஷ்ரிக்கில் கட்டுப்பட்ட ஒருவன். அவன் சொல்றான், உஆஹிதல்லாஹ லஅஷ்ரிபன்ன மின் ஹௌதிஹிம் அவல அஹதிமன்னஹு அவல அமூதன்ன தூனஹு. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவங்களுடைய நீர் தடாகம், அவங்களுடைய நீர் தண்ணி தொட்டி இருக்குல்ல, அங்க போய் நான் தண்ணி குடிப்பேன். இது ஒரு என்ன சொல்றது, மிதமிஞ்சிய ஒரு பேச்சு. பேசாம எல்லாரும் இங்கக்குள்ள இருந்துகிட்டு இருந்தா அப்படியே திரும்பி போயிட்டு இருக்கலாம். என்ன சொல்றா, அவங்க ஏரியாக்குள்ள நான் போவேன், அவங்க ஏரியாக்குள்ள போய் அவங்க தண்ணியை எடுத்து நான் குடிப்பேன். இது அல்லாஹ்வின் மீது சத்தியம். ஒண்ணு நான் உயிரோடு திரும்பி வருவேன், அல்லது அங்க நான் மௌத்தா போவேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா நான் எல்லையை மீறுவேன், கோட்டை தாண்டுவேன் என்று சொன்னான் அஸ்வத் இப்னு அப்துல் அஸத். அதே மாதிரி என்ன செஞ்சான், உள்ள போலாம். போரினுடைய மிக முக்கியமான நிபந்தனையில என்ன, உன் ஏரியாக்குள்ள நீ வரக்கூடாது, என் ஏரியாக்குள்ள உன் ஏரியாக்குள்ள நான் வர மாட்டேன், என் ஏரியாக்குள்ள நீ என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்படி தாண்டி வந்தா போற ஆரம்பிக்க போறேன்னு அர்த்தம், நான் ரெடி ஆயிட்டேன்னு அர்த்தம். உள்ள வந்தா தண்ணி கூட குடிக்கல பாவம். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு ஒரே போட போட்டாங்க, யாரை கட்டுற உள்ள வந்து அப்படி காலி. இனி போரினுடைய ஆரம்பம் வர, திரும்ப அவங்க அடிக்க இவங்க அடிக்க போரினுடைய நிகழ்வுகள் ஆரம்பமாச்சு. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, முஷ்ரிக்குகளிலிருந்து முதலில் கத்ல் செய்யப்பட்ட, கொலை செய்யப்பட்டவர் இவர்தான், அஸ்வத் இப்னு அப்துல் அஸத். அப்துல் அஸத் என்பவருடைய மகன் அஸ்வத். முஸ்லிம்கள் சார்பாக 313 பேர்ல 14 பேர் ஷஹீதாக்கப்பட்டாங்க பத்ருடைய போர்க்களத்துல. இந்த 14 பேர்ல முதலாக ஷஹீதாக்கப்பட்டவர் அப்துல்லாஹ் இப்னு அப்துல் அஸத். அதே அப்துல் அஸதினுடைய மகன் அப்துல்லா. ஒரே ஆளுடைய 2 மகன், ஒரு மகன் முஸ்லிம், இன்னொரு மகன் காஃபிர். காஃபிரில் இருந்து முதலில் கொல்லப்பட்டதும் அவருடைய பையன்தான். முஸ்லிம்கள் சார்பாக முதலில் ஷஹீதாக்கப்பட்டவரும் அவருடைய பையன்தான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமை நாளில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவரவர்களுடைய பட்டோலையை கையில தந்துருவான். இந்த நீயே கணக்கு பார்த்துக்க, நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, நம்ம ரொம்ப சொல்லுவோம்ல, கொடுப்பா நான் பார்த்துக்கிற ஒரு தடவை கணக்கெல்லாம் போட்டுருவோம். ஒரு கடைக்கு போவோம், அவன் கம்ப்யூட்டர்ல தான் கணக்கு போட்டிருப்பான். எல்லாம் முடிஞ்சாலும் நம்ம ஒரு தடவை என்ன செய்யறத செக் பண்ணுவோமா இல்லையா, ஏதாவது ஒண்ணு விட்டுருக்கலாம், அதனால செக் பண்ணி ரிட்டர்ன் தரேன்ற மாதிரி நம்ம கையிலேயே எல்லாம் என்ன செஞ்சிருவா, இந்தா நீ பிறந்ததுல இருந்து வளர்ந்த வரைக்கும் என்னென்ன பண்ண, அதனுடைய பட்டோலுக்குள்ள அந்த இருக்கு, எவ்வளவு கணக்கு பண்ணணுமோ பாத்துக்க. நல்லவர்களாக இருந்தால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், முன்புறமாக வலது கையில் அவனுடைய பட்டோலை கொடுக்கப்படும் மரியாதையா. அவன் கெட்டவனாக இருந்தால் அவனுடைய பட்டோலை இடது கையில் கொடுக்கப்படும், பின்புறமாக. இப்படி வாங்கணுமா, பின்புறமாக வாங்குவான். இவ்வளவு கேவலம், ஆரம்பம் கொடுக்கும் போதே கேவலமான முறையில தான் அவன் கையில கொடுப்பாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, முதலில் அமல் நாமா பட்டோலையை வலது கையில் வாங்கக்கூடியவர் இந்த பத்ருடைய போர்க்களத்தில் முதலில் ஷஹீதாகிய அப்துல்லாஹ் இப்னு அப்துல் அஸத் அவரே. இடது கையில் அமல் நாமா பட்டோலையை கொடுக்கப்படக்கூடியவர் அஸ்வத் இப்னு அப்துல் அஸத் என்கிற முஷ்ரிக்குகளில் இருந்து ஆரம்பமாக கொலை செய்யப்பட்டவரே. ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு இது. இந்த அப்துல் அஸத் என்கிற அவருடைய தந்தை எப்படி இருக்கும் அவருக்கு,
ஒரு பையன் இப்படி போயிட்டான், இன்னொரு பையன் அல்ஹம்துலில்லாஹ் இப்படி வந்திருக்கிறான்டா. இது ஒரு நிகழ்வை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. இதுல முஷ்ரிக்குகள் சார்பாக 70 பேர் பலியானாங்க, கொல்லப்பட்டாங்க. இன்னும் 70 பேர் கைது செய்யப்பட்டாங்க, மற்றவங்க ஓடி போயிட்டாங்க. மீதி 1000 பேர்ல 140 பேர், 70 பேர் கொலை செய்யப்பட்டாங்க, 70 பேர் சிறைபிடிக்கப்பட்டாங்க கைதிகளாக, மீதி பேர்ல என்ன செஞ்சுச்சு, ஓடி போயாச்சு. இப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த போரில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். இந்த வெற்றியினுடைய சில காரணங்களை குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி தருவார். அந்த 8வது சூராவுடைய 11வது ஆயத்தில் இது யுகஷிக்குமுன் நுஆஸ அமனத்தம் மின்ஹு. காலையில போர், பொதுவாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த போரை எடுத்துக்கொண்டாலும் சரி இரவில் தாக்கக்கூடிய பழக்கம் கிடையாது. நைட் அந்த இடத்துக்கு போயிட்டா கூட தங்கிடுவாங்க, தங்கிட்டு காலையில தான் போர் ஸ்டார்ட் ஆகும். நான் இரவு நேரத்தில் போர் புரிஞ்சா யார் யார் அடிக்கிறோன்னு தெரியாது. சின்ன புள்ள குழந்தைங்க இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க, அவங்களுடைய விளைநிலங்கள் இருக்கும். இதெல்லாம் நாசப்படுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிக்கிறது இல்லை. எனவே பகல் நேரத்துல தான் போர் நடக்கும். இவங்க இரவோடு இரவா வந்து சேர்ந்தாச்சு, அவங்களும் வந்து சேர்ந்தாச்சு. அந்த படம் அந்த பக்கம் இருக்கு, இந்த படம் இந்த பக்கம் இருக்குது. 2 பேர் இருக்கிறாங்க, ஆனா 2 பேருக்கும் உள்ள எந்த முட்டலும் இல்லை, எந்த முரசலும் இல்லை, எந்த கஷ்டம் எந்த சண்டையும் ஒண்ணும் கிடையாது. காலையில தான் என்ன செய்ய போகுது, போரே ஆரம்பிக்க போகுது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே துஆவிலே ஈடுபட்டிருக்க உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், அந்த நாளில் நாங்க போய் தங்கனமே பத்ர்ல, அந்த நாள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர மற்ற எல்லாரும் தூங்கணும். அல்லாஹ் சொல்கிறான், இது யுகஷிக்குமுன் நுஆஸ், அவர்களுக்கு நாம் குட்டி தூக்கத்தை கொடுத்தோம். எப்படிப்பட்ட தூக்கம் அதுனா அமனத்தம் மின்ஹு, அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. நம்ம என்னதான் நைட் ஃபுல்லா முழிச்சிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்குவோம், நைட் ஃபுல்லா முழிச்சிட்டு இருந்து காலையில ஒரு 7 to 8 1 hour அல்லது ஒரு 10 மணி வரை 3 மணி நேரம் நல்லா தூங்கி முழிச்சு கடையில போய் உட்கார்ந்தா கூட எப்படிதான் இருக்கும், தூக்கமா தான் வரும். அதே விஷயம் நைட் நேரத்துல ரொம்ப நேரம் முழிக்க வேண்டிய சூழல் வந்துச்சு, ஆனாலும் ஒரு 1 மணி நேரம் என்ன செஞ்சிட்டோம், நைட்ல கொஞ்சம் தூங்கி காலையில முழிச்சா அது ஒரு ஃப்ரெஷ்னஸ் தான். என்னமோ 12 மணி நேரம் தூங்குன மாதிரி ஒரு திருப்தி எந்த தூக்கத்துல, இரவு நேர தூக்கத்துல கிடைக்குது. ஆனா பகல் நேர தூக்கம் எவ்வளவு நீண்ட தூக்கமாக இருந்தாலும் சரி அதுல தூங்குன திருப்தி கிடைக்கிறதே இல்லை. இப்ப இந்த இரவில் அவர்களுக்கு அல்லாஹ் இப்படி ஒரு குட்டி தூக்கத்தை கொடுத்தானே, இந்த தூக்கத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான் அமனத்தம் மின்ஹு, இது அவர்களுக்கு பாதுகாப்பாக அமைந்தது. காலையில சுறுசுறுப்பா வேலை பார்த்தாங்க நைட்டு தூங்குனதுனால. இல்லைன்னா நைட் ஃபுல்லா 300 பேர் தானே இருக்கும், அவங்க 1000 பேர் இருக்காங்க, நம்மகிட்ட 2 பேர் தானே இருக்கு, அங்க 1000 குதிரை இருக்குது, நம்மகிட்ட 2 ஒட்டகம் தானே இருக்கு, அங்க 3000 ஒட்டகம் இருக்குது, அவனுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் எறும்பாடு மாதிரி இருக்கிறாங்களே, ஆஜானு பாகுவா நல்ல ஒட்டக கறியா திண்டு பெருத்து போயிருக்கிறாங்க, நம்ம நோம்பு வச்சுட்டு பேசிய மரத்தை கடிச்சிட்டு வந்திருக்கோம். இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தா நடக்குமா? காலையில இந்த நினைப்பே பாதி அவங்களுக்கு க்ளோஸ் ஆகியிருக்கும். அதுக்கு பிறகு அவங்களுக்கு தெம்பே கிடைச்சிருக்காது போரிடுவதற்கு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான், இவர்களுக்கு வெற்றியை கொடுத்ததுடைய ரகசியத்தில் மிக முக்கியமானது அவர்களுக்கு நாம் கொடுத்த இரவு நேர தூக்கம். وَيَنَزِّلُ عَلَيْكُم مِّنَ السَّمَاءِ مَاءً لِيُطَهِّرَكُم بِهِ وَيُذْهِبَ عَنكُم رِجْزَ الشَّيْطَانِ وَلِيَرْبِطَ عَلَى قُلُوبِكُمْ وَيُثَبِّتَ بِهِ الْأَقْدَامَ. அதே போல ஒரு மழையையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கொடுத்தான். மழை பெய்யுது அந்த நேரத்துல. அந்த மலையை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது இப்படி சொல்றான், லியத்தஹிரக்கும் பிஹி, அந்த மலையை கொண்டு அவர்களை நாம் பரிசுத்தப்படுத்தினோம், சுத்தப்படுத்தினோம். பொதுவாகவே இந்த இரவு நேர தூக்கம் இல்லாம அல்லது ரொம்ப கவலையில் இருக்கும் போது, ரொம்ப டென்ஷன்ல இருக்கும் போது உடம்பு பயங்கரமா ஹீட்டா இருக்கும், அப்படியே என்னவோ ரொம்ப சிரமமா இருக்கும். அதே கொஞ்சம் நல்ல தண்ணி ஊத்தி குளிச்சுட்டு போனா என்ன ஆகும், ஒரு குளிச்ச உடனே ஒரு சந்தோஷம் கிடைக்குதா இல்லையா? அல்லாஹ் சொல்றான், அவர்களை சுத்தப்படுத்துவதற்காக நம்ம என்ன செஞ்சோம், மலையே அனுப்பி வச்சோம். மலையின் மூலமாக அவர்கள் பரிசுத்தப்படுத்தப்பட்டார்கள். ஷைத்தானுடைய சூழ்ச்சியும் இந்த மலையின் காரணத்தினால் நீக்கப்பட்டது. அதாவது இவங்க தங்குற இடத்துல மிக குறைவான தண்ணி தான் இருந்துச்சு, தண்ணி சிரமமும் இவங்களுக்கு இருந்துச்சு. இப்ப அவனுக்கு சந்தோஷப்பட்டாங்க, நம்மள்ட்ட பாரு எவ்வளவு தண்ணி இருக்கு, அவங்கள்ட்ட தண்ணியே இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பார்த்து அல்லாஹ் என்ன செஞ்சான், மழையை பெய்ய வச்சான். இவங்க இருந்தது நேரான பகுதி, அவனுக்கு இருந்தது பள்ளமான பகுதி.
நம்ம மேட்ல நல்ல மழை பெஞ்சு தேவையான தண்ணியை கொடுத்துச்சு, மீதி தண்ணியெல்லாம் பள்ளத்துக்கு பாஞ்சு அவங்களும் மூழ்கி அடிச்சிச்சு. ஓரளவு நச நசன்னு இருக்க ஒரு மாதிரியான ஒரு சூழல் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. ஆனா இவங்களுக்கு நல்லா இருந்துச்சு. ஒலி எறும்பித்த அலா குலூபிக்கும் சப்பித்த பிகில் அக்குதாம், அவர்களுடைய கால்கள் நிலை பெறுவதற்காக. பொதுவாக பாலைவன மணல்கள் எப்படி இருக்கும்? காலை வச்சு தூக்க முடியுமா? ஓட முடியுமா? பாலைவனத்து மணல்ல அது ஒரு தனி ஒரு இது, அவ்வளவு ஸ்பீடா ஓட முடியாது, இப்படிலாம் இருக்கும். ஆனா அதுல தண்ணி அள்ளி ஊத்தி நல்லா இருக்கிட்டா என்ன செய்யலாம்? களிமண் மாதிரி ஆயிடும். நல்லா என்ன செய்யலாம்? ஓடலாம். அப்படி எறும்பித்த சப்பித்த பிகில் அக்குதாம், அவர்களுடைய பாதங்களை நிலைபெறச் செய்வதற்காக வேண்டி நாம் அந்த மலையை அனுப்பி சமன்படுத்தோம், நல்ல சூப்பராகி விட்டோம் அந்த இடத்தை. இதெல்லாம் அல்லாஹ் ஜல்ல வஅலா செய்ததாக சொல்கிறார். அடுத்த ஆயத்திலேயே சொல்வான், இன்னொன்றையும் செய்தேன் நான், இது யூஹா ரப்புக இலல் மலாயிகத்தி அன்னி மஅக்கும் ஃபஸப்பித்துல் லதீன ஆமனு. முதல்ல அல்லாஹ் சொன்னா 1000 மலக்குமார்களை கொண்டு நம்ம என்ன செஞ்சோம்? உதவி செய்தோம். எல்லா மலக்குமார்களும் வந்தாங்க. புகாரியில் இடம்பெற்றிருக்கிற எவ்வளவு ஹதீஸ் பத்ருடைய நிகழ்வுகள் சம்பந்தமாக ஒவ்வொருத்தரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யார் சொல்லலாம், நான் போனேன், வாள் எடுத்தேன், அவனை வெட்ட போனேன், வெட்டுறதுக்கு முன்னாடியே தலைகீழ விழுந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, மலக்குமார்கள் இருக்கிறாங்க, மலக்குமார்கள் அவன் தலையை வெட்டிட்டாங்க, நீங்க வெட்டுறதுக்கு முன்னாடி எல்லாமே இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஆச்சரியமான்னு சொன்னாங்களாம். சொல்லலாம், நான் பக்கத்துல போயிட்டான், அவன் என்ன வெட்ட வந்தான், நான் அவனை வெட்ட போறேன், கழுத்து கிட்ட தான் கொண்டு போறேன், கழுத்து தனியா போகுது, கை கிட்ட தான் கொண்டு போறேன், கை தனியா கீழே விழுந்துருது. அவன் வெட்டதான் போறான், செத்து கீழே விழுந்துடுறான். என்ன ஒரு ஆள் பயங்கரமா வெட்ட வந்தா, வாளு இங்க வர வந்துச்சு, இன்னால் இல்லாதான் நான் நினைச்சேன், என்ன ஆச்சுன்னே தெரியல, கீழே வந்துட்டான், அவன் வாளு கீழே வந்துச்சு. இப்படி எல்லாம் என்ன செய்யறாங்க? இது எல்லாமே கட்டுக்கதை அல்ல, புகாரில் இடம்பெற்றிருக்கிற அது. ஒவ்வொருத்தரும் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றாங்க, யார சொல்லலாம் இப்படி நடந்துச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சிலர் சொல்றாங்க, யார சொல்லலாம், நான் பார்த்தேன் நம்ம கூட்டத்தில் அவரை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, பச்சை கலர் தலப்பா கட்டிட்டு குதிரையில ரொம்ப ஆவேசமா போயிட்டு கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, மலக்குமார்கள் தான். வெள்ளை கலர் தலப்பா கட்டிட்டு ஒருத்தர் இப்படி போறதை பார்த்தேன், இது வரைக்கும் நான் அவரை பார்த்ததே இல்லை. இப்படியாக மலக்குமார்களை பார்க்கவும் செய்தார்கள். அந்த சமயத்துல மலக்குமார்களை நான் இறக்கிறேன் அல்லாஹ் சொன்னதை இவர்களை வைத்தே உண்மைப்படுத்தினான், சஹாபாக்களை வச்சே உண்மைப்படுத்தினான். அப்ப கூட இன்னொன்னு அல்லாஹ் சொல்றான், இந்த மலக்குமார்கள் அனுப்பும் போது என்ன சொல்லி விட்டானா தெரியுமா? அன்னி மஅக்கும் ஃபஸப்பித்துல் லதீன ஆமனு. நீங்க எல்லாம் போங்க, போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நீங்க ஒன்னும் பயந்துடாதீங்க, அன்னி மஅக்கும், உங்க கூட நான் இருக்கிறேன். மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சொல்லி விட்ட வார்த்தை, அன்னி மஅக்கும், உங்களோடு நான் இருக்கிறேன், ஃபஸப்பித்துல் லதீன ஆமனு, எனவே நீங்க போய் ஈமான் கொண்டவர்களை ஸ்திரப்படுத்துங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு உதவிகரமாக நீங்கள் இருங்க என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மலக்குமார்களுக்கு நாம் இப்படி சொல்லி அனுப்பினோம் என்று சொல்லி காட்டுகிறார். இந்த அளவுக்கு அந்த பத்ரிலே அல்லாஹ்வுடைய கை ரொம்ப ஜாஸ்தி. எல்லோருடைய மற்றவர்களுடைய உழைப்பை விட யாருடைய உழைப்பு தான் ஜாஸ்தி? அல்லாஹ் தான் முதல் ஆளா நின்று போயிட்டதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இதுக்கு காரணம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆ, அந்த பிரார்த்தனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்றாடிய அந்த மன்றாட்டம், அந்த மன்றாட்டத்தை அங்கீகரித்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உள்ளம் குளிர்ந்து போய் என்ன பட்டப்பட்டையா அனுப்பி ஹெல்ப் பண்ணலாம். இதெல்லாம் நமக்கு இந்த பதிலில் இருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினைகள். நம்ம இதெல்லாம் படிப்பினையாக எடுக்கணும். நமக்கும் இதே நிலைதான். அல்லாஹ்விடத்தில் நம்முடைய சிரமங்கள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய கவலைகள், துக்கங்கள், இவைகளை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கேட்கிற போது, அல்லாஹ்விடத்தில் அழுது கேட்கிற போது நிச்சயம் அல்லாஹ் அதே போல நமக்கும் பாதுகாப்பு கொடுப்பான். நமக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்படிப்பட்ட உதவிகளை செய்வான். இன்னைக்கும் அந்த உதவிகள் அல்லாஹ்வின் மூலமாக கிடைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. எத்தனையோ பேருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு, பல பேரும் நம்ம சொல்ற நமக்கே சில அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும். பைக்ல போயிட்டு இருந்தேன், நல்ல ஸ்பீடு, டேனிங்ல அப்படி திரும்புற, எதிரில் பஸ்காரன் வந்துட்டான், எதிரில் லாரிக்காரன் வந்துட்டான். என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, எப்படிதான் பிரேக் அடிச்சேன்னே தெரியல. வண்டி சடனா அந்த இடத்துல நின்றுச்சு. நல்ல காலம் பஸ்காரன் அப்படி போயிட்டான். கொஞ்ச நேரம் எனக்கு எப்படியோ படபடன்னு வந்துருச்சு. சில சமயங்கள்ல ஏற்படுதே இல்லையா? எப்படிப்பட்ட சூழல் அது? செத்துட்டு பொழைச்ச மாதிரி ஒரு செகண்ட் தான். சில சமயத்துல ட்ரெயின் போறோம், ட்ரெயின் பிடிக்கிறதுக்காக போறோம், ட்ரெயின் வந்து எடுத்துட்டான், இருந்தாலும் அடிச்சு பிடிச்சி நம்மளுடைய வீரத்தெல்லாம் காட்டி என்ன செஞ்சிருது, ட்ரெயினை பிடிச்சிருது. பிடிக்கும் போது ஒரு இழு இழுக்கும் பாருங்க. அந்த இழுல ஒன்னா கீழே விழுந்தா இன்னால ஏதாச்சும் தண்டாளத்து கீழே போயிட வேண்டியதா, இல்லைன்னா தப்பிச்சா உள்ள போக வேண்டியதா. ரெண்டுல ஒண்ணு.
உள்ள போனா பொழைச்சான், கீழே போனா போனோம். சில சமயத்தில் அப்படி அப்படி ஒரு இது கிடைக்க நமக்கு, நான் போயிருக்கே கூடாது, ஆனா போயிட்டேன், ஏதோ திடீர்னு போயிட்டேன், ஆனால் அல்லாஹ் என்னை காப்பாற்றினான். எவ்வளவு நிகழ்ச்சிகள்! அல்லாஹ்வுடைய காப்பாற்றுதல் இன்னும் இருக்குது. அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு நேரடியாக நமக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறார். எப்ப அப்படின்னு சொன்னா, அவனிடத்தில் நாம் மன்றாடுகிற போது, அவனிடத்தில் நாம் கேட்கிற போது, அவனிடத்தில் நம்முடைய தேவைகளை நாம் முறையிடுகிற போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மிகப்பெரிய வெற்றிகளை நமக்கும் தருகிறார். எனவே இந்த பதிலில் கலந்து கொண்ட முதல் போர் அது வெற்றி, மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஒரு குறைந்த தொகையை கொண்டவர்கள் மிகப்பெரிய பலசாலிகளை வீழ்த்தி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான வெற்றி. எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த வெற்றிக்கு பரிசு கொடுக்கணுமா இல்லையா? ஒலிம்பிக்ல இந்தியா சார்பா ஒரு வெண்கலம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே உடனே 2 கோடி பரிசு, 10 கோடி பரிசு அறிவிக்கிறானா இல்லையா? ஏன் நமக்கு பெருமை வாங்கி தந்துட்டாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல அந்த நாடு அறிவிக்குது. அதுபோல அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றி இது. அப்ப இந்த வெற்றிக்கு காரணமா இருந்த அந்த சஹாபாக்களுக்கு எவ்வளவு பெரிய கிஃப்ட் கொடுக்கணும், அல்லாஹ் கொடுக்கணுமா இல்லையா? நாமளே சும்மா 1 கோடி 2 கோடி கொடுக்கும் போது அல்லாஹ் கொடுக்கணுமா இல்லையா? அல்லாஹ் கொடுத்தான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அந்த பத்ர் சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் இப்படி ஒரு சர்டிபிகேட் தந்தா, நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ செய்து கொள்ளுங்கள். இது சாதாரண வார்த்தை கிடையாது. ஃபத்ஹ் மக்காவுடைய சந்தர்ப்பத்தில் ஹிஜ்ரி 10 ஃபத்ஹ் மக்காவுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு போகணும் என்று ஒரு ஆலோசனை செஞ்சாங்க. இந்த ஆலோசனைய ஒருத்தர் என்ன செஞ்சாரு, ஒரு சஹாபி யாருக்கு தெரியாம நைசா லெட்டர் எழுதி ஒரு பொம்பளைகிட்ட கொடுத்து, இதை நீ மக்கால கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அந்த பொம்பளையும் போயிடுச்சு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி அறிவிக்கிறான், இப்படி ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு, ராணுவ ரகசியம் பாதுகாக்கப்படாம லீக் ஆயிடுச்சு, நீங்க போறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு, அவங்க உஷாராயிடுவாங்க அப்படிங்கிற வகி வந்த உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா இன்னும் ஒரு சில சஹாபாக்களை கூப்பிட்டு, போங்க இந்த இடத்துல சரியா அந்த பெண் இருப்பு, அவன்கிட்ட போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அடையாளம் சொல்லி விட்டாங்க. இந்த சஹாபாக்கள் வந்தாங்க. வந்து அந்த பெண்ணிடத்துல அலி ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, மரியாதையா அவர் கொடுத்த லெட்டர் கொடுத்துரு அப்படின்னு. அந்த பொம்பளை சொல்லி என்கிட்ட இல்லவே இல்லை அப்படின்னு. தைரியம் தான் பொம்பளைங்களுக்கு, நம்மள என்ன செஞ்சிட போறோம் அப்படின்னு. அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு வார்த்தை சொன்னாங்களாம், என்னுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் சொல்ல மாட்டாங்க, நீ பொய் சொல்லுவ, மரியாதையா தந்தா உண்டு, இல்லைன்னா ஒட்டுமொத்த ஆடையும் கலட்டி செக் பண்ணுவேன். உடனே என்ன செஞ்சா, கூந்தலுக்குள் மறைச்சு வச்சிருந்த அந்த லெட்டர் எடுத்து அலி ரலியல்லாஹு தஆலா கொடுத்தாங்க. அலி ரலியல்லாஹு திரும்ப கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்தோட நீங்க எல்லாத்துக்கும் பயங்கரமான கோபம் அந்த லெட்டர் கொடுத்து விட்ட சஹாபி மேல. எவ்வளவு பெரிய குற்றம் செஞ்சிருக்கிறார், ஒரு ராணுவ ரகசியத்தை லீக் அவுட் பண்ணியிருக்கிறார், மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டார். உமர் ரலியல்லாஹு தஆலா பொறுக்க முடியல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார சொல்லலாம், நீங்க ஊன் மட்டும் சொல்லுங்க, கழுத்து எடுத்துடுற அந்த ஆளு. எவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு பெரிய விஷயத்தை, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யற விஷயத்தை இவர் இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு ஆவேசப்பட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, உமரே அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? இந்த தவற செஞ்சவர், இந்த தப்ப செய்தவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? அவர் பத்ர் போரில் கலந்து கொண்டவர். அவரை பத்தி அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் என்ன செய்தாலும் மன்னிப்பேன் சொல்லியிருக்கிறார் அல்லாஹ். எனவே இவருடைய இந்த செயலும் மன்னிப்புக்குரிய செயல். காரணம், அவர் பத்ர் சஹாபி, அவர் பத்ரில் கலந்து கொண்டவர் என்கிற ஒரே காரணம், இவர் ராணுவ ரகசியத்தை வெளியிட்டதை கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, மன்னிச்சு விட்டார். இப்படி பல நிகழ்வுகள் புகாரி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ்கள், பல நிகழ்வுகள் பத்ரில் கலந்து கொண்ட ஒரு சில சஹாபாக்களை பற்றி ஒரு சிலர் குறை சொல்கிற போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு சொன்ன பதில் இதுதான், அவர் பத்ரில் கலந்து கொண்டவர், அவர் அல்லாஹ் மன்னிச்சுட்டான். எனவே அவர்கிட்ட எந்த பம்புக்கும் தும்புக்கும் என்ன செய்யாதீங்க, போகாதீங்க என்கிற வார்த்தை தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தைகள். எனவே பத்ர் சஹாபாக்கள் அவ்வளவு உயர்தரமானவர்கள், ரொம்ப மகத்துவத்துக்குரியவர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுக்கு மிகப்பெரிய வெகுமதிகளை அள்ளி கொடுத்தால் இந்த ஒரு வெற்றிக்காக வேண்டி. முதல் வெற்றி இல்லையா, முதல்ல இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்தார் அப்படின்னு எப்படி இருக்கும்? இதுவரைக்கும் எவனுமே வாங்கினதே கிடையாது. இப்பதான் முதல்ல வாங்கியிருக்கா, எவ்வளவு பெரிய சந்தோஷம், ஒரு நாட்டுக்கே ஒரு சந்தோஷம் கிடைக்குதா இல்லையா? அது மாதிரி இது இஸ்லாத்துக்கு கிடைத்த முதல் வெற்றி, அதுவும் மிக பயங்கரமான வெற்றி, சந்தோஷத்திற்குரிய வெற்றி என்பதனால அந்த சஹாபாக்களுக்கு அவ்வளவு பெரிய மகத்துவத்தை அல்லாஹ்வும் தந்தான், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தந்தார்கள். நாமும் தர கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களில் ஒருவரை நாம் ஏசுவதோ அல்லது திட்டுவதோ, அவர்களை குறித்து தவறான கருத்துக்களை சொல்வதோ
அல்லது நினைப்பதோ கூட பெருங்குற்றம், பெரும் பாவத்தை சார்ந்தது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த பத்ர் சஹாபாக்கள் மீது மதிப்பையும் மரியாதையையும் நமக்கு தந்தல் புரிவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுக்கு அந்த நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆவின் மூலமாக வெற்றியை தந்ததை போல நம்முடைய கஷ்டங்களையும் துக்கங்களையும் துன்பங்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நீக்கி தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله.